ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வில்லேஜ் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே ஊருக்கு வந்த உடனேயே ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவுக்கு அம்மா சாரியில் ஊஞ்சல் கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதில் குட்டி பாப்பா எப்படி படுத்துட்டு ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டுருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கு அம்மா சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சுண்டல் வேக வச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாம்பார்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாயாசமும் சாதமும் கேஸ் ஸ்டவ்லேயே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் அம்மா விறகடுப்புலேயே செஞ்சுட்டாங்க. சுண்டலையும் சாம்பாரையும் தாளித்து விட்டுட்டாங்க. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமி கும்பிட வேண்டியது தான். இப்போ அம்மா சாமிக்கு விளக்கேற்றிட்டு செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்க போயிட்டாங்க. இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவோட பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லா பூவையும் பறிச்சுட்டு சாமிக்கு வச்சுட்டோம். குட்டி பாப்பா எப்படி சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பாப்பாவுக்கு அவங்க ஆயா வீட்டுக்கு வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா, ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆயா ஆயா ஆயான்னு ஆயா கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அம்மா வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு இலை கட் பண்ண போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு இருந்தாங்க. கழுவிட்டு 3ஆக கட் பண்ணி சாமிக்கு 3 படையல் போட்டுருந்தாங்க. வடை, சுண்டல், சாதம், சாம்பார், பாயாசம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குட்டி பாப்பா எப்படி சாமி கும்பிட்டு விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குட்டி பாப்பாவுக்கும் அம்மா செஞ்சது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ட உடனே சூப்பர் சொல்லிட்டாங்க. அம்மா பார்த்திங்கன்னா ஏற்கனவே புதினா இலையெல்லாம் கிள்ளிட்டு வெறும் புதினா தண்டு மட்டும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ நட்டு வச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 4-5 வெங்காயமும் நட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நட்டு வச்சுட்டு நல்லா தண்ணியும் ஊற்றி நல்லா தெளித்து விட்டுருந்தாங்க. ஏற்கனவே எவ்வளோ புதினா செடி வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ புதினா செடி வளர்ந்துருக்கு ஏற்கனவே. அப்புறம் தக்காளி செடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தக்காளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளி செடியில் அது மேலே என்ன இருக்குன்னா சாம்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சிலாம் வரக்கூடாது சொல்லிட்டு அம்மா அடுப்பு பற்ற வைக்கிறாங்களா, அந்த சாம்பல் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் 2 தக்காளி பறித்தோம். அப்புறம் பாவக்காய் செடியில் நிறைய பாவக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிஞ்சாக இருந்தது, ஆனால் ஒரு 4-5 பாவக்காய் மட்டும் தான் முத்தி இருந்தது, அது மட்டும் பறிச்சுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா மிளகா செடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பூலாம் நிறைய வச்சுருக்கு. அப்புறம் எலுமிச்சங்கன்று இருக்குது, அப்புறம் தென்னங்கன்று, மிளகா செடியில் ஒரு மிளகா வந்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கனகாமரம் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 கனகாமரம் வச்சுருக்காங்க. மஞ்சள் கனகாமரம், ஊசி கனகாமரம், அப்புறம் டெல்லி கனகாமரம் சொல்லிட்டு 3 வகையான கனகாமரம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா. அப்புறம் எல்லா பூவையும் அம்மா பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. 2மே ஃபுல்லாக காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாழை மரம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் 3 வாழை மரத்தில் மட்டும் வாழைக்கொலை விட்டுருக்கு. அதில் 2 வாழைக்கொலையில் பார்த்திங்கன்னா பூ அம்மா கட் பண்ணிட்டாங்க. ஒரு வாழையில் மட்டும் பூ இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செடியில் என்னென்ன பறிச்சுக்கணும், 2 தக்காளி, 5 பாவக்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் பூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம். அம்மா பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த பூவையும் கட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறமேட்டு குட்டி பாப்பாவுக்கு தலைவாரி வச்சு விட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம செடியில் கட் பண்ணால் பாவக்காய் வச்சு ஸ்டஃப்டு பாவக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், காஞ்ச மாங்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாவக்காவை அம்மா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணி நடுவில் அந்த ஸ்டஃப்டு வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கீனி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அதில் போட்டு நல்லா ஃபுல்லாக உள்ளே ஸ்டஃப் பண்ணி தடவி வச்சிடலாம். மசாலா ஃபுல்லாக தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம், கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா தடவி வச்ச பாவக்காவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா போடுறதுக்காக காலிஃப்ளவரை மசாலா தடவி நல்லா ஊற வச்சுருக்காங்க. அதையும் இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பும் சப்பாத்தியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா செஞ்சுருந்தாங்க. குட்டி பாப்பா பசிக்குது சொன்னால் சரி அவளுக்கு சப்பாத்தியும் முட்டை குழம்பு வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு சொல்லியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா எப்போ ஊருக்கு வந்தாலுமே இந்த ஆடு, மாடு, கோழி எல்லாமே ரொம்பவே அதிசயமாக பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ டைனோசரை பார்க்குற மாதிரியே பாப்பா. அதுவும் நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் கூட ஆடு மாடை கூப்பிட்டு போய் காட்ட சொல்வா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தூங்கி எந்திரிச்ச உடனே ஆடை பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கா. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு ஹாப்பியாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.